ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை க்யூட் பாயோட நெக்ஸ்ட் பாட்டை இருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்கல்ல பல்லாம் நான் பேசுகிற விட ரெண்டு பெயிண்டரை மட்டும் தெரிஞ்சேன் ரெலி சாரி ஜஸ்ட் இது வெரி ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ள பல்லாம் என்னங்கிற மாதிரி ஹாரியோட மாம் கேட்டால் எனக்கு இன்னும் நண்டு கொண்டு வாங்க எனக்குற மாரி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்குறத பட்டுட்டு சுகா ஜிமினா ஹாரி 3% ஷாக் ஆனால் ஜங்குக்கு அடிக்கு மேலே ஷாக் ஆகி ஒன்றை சாப்பிட்டாலே நைட்டு முழுக்க செம ஹீட்டாக இருக்கும். இவன் என்ன இத்தனை கேட்குறானுங்கிற மாதிரி வேண்டாம் அதை சாப்பிடாடேங்கிற மாதிரி சொன்னோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறோம்ல, எனக்கு ஃபீட் பண்ணி விடு அப்படிங்கிற மாரி. இப்போ சாப்பிட சொன்னால் நம்ம ஹாரியோட மம்டம் டேயாங் 2 போடுமா, இன்னும் இருக்குடா, அப்போ இன்னொன்று கொண்டு வாங்க எடே அப்படிங்கிற மாரி ஜங்குக்கு ஷாக்கானா போச்சுப்போ இன்னைக்கு நைட்டு ஜங்குக்கு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா பயங்கரமாக சிரிச்சா. ஹாரி ஒரு மாதிரி செய்யானா சுகாட்டா டே ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவை அடிக்கிறாரு. ஏன்டா என்ன அடிக்கிற, ஏன்டா இந்த மாதிரிலாம் பேசுகிற அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை இந்த மாதிரி அடிச்சிட்டு இருந்தா. நீ வேணா ட்ரை பண்ணு சுகா, ஆன்டிக்கிட்ட இன்னும் நிறைய இருக்கும் எடுத்துகிட்டு வர சொல்லட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அதெல்லாம் எனக்கு ஒன்று வேண்டாண்டா அப்படிங்கிற மாதிரியும் இந்த மாதிரி இவங்க எல்லாரும் ஃபைட் பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஷை ஆகிட்டு இருந்தா. டேக்கு ஒன்றுமே புரியாமல் ஏன்டா ஜிமின் எதுக்குடா இந்த மாதிரி ஃபைட் பண்ணபடி சிரிச்சிட்டு இருக்கீங்க, நண்டு சூப்பராக இருக்குது சாப்பிட்றீங்களா, எல்லாம் மச்சான் நீயே சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி ஜிமினை இந்த மாதிரி சொன்னால் ஜங்குக்கு தான் அவருக்கு கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இத்தனை நண்டை சாப்பிட்டுட்டாரேங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுவும் சின்ன சின்னதுனால நல்லா பெருசு பெருசாக இருந்திருக்கும் இந்த மூமெண்ட்டுக்கு. இவ்வளோ பெரிய பெரிய நண்டெல்லாம் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி நைட்டு நம்மளை என்ன பாடுபடுத்த போகிறோங்கிற மாரி ஜங்குக்கு இந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ அப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகி எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அப்படியே வயல்வெளிக்கு போகிறாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஜங்குக்கிட்டே கூட இருக்கிற மூமெண்ட்டை லியால தான் பார்க்கவே முடியல. இப்போ நம்ம டே ஜிமினா சுகா நம்ம ஜங்குக்கு ஹாரியோட ஹஸ்பண்ட் எல்லாருமே கரெக்டாக அந்த பிளேஸில் ஒரு ஃப்ரூட்ஸ் ட்ரீ நிறைய இருந்துச்சுல, மாங்காய் கூட சாப்பிட்டாங்களே, அந்த பிளேஸில் தான் வந்து உட்காந்துருந்து ஜாலியாக பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஜாலியாக பேசி சிரிச்சிட்டு இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு கரெக்டாக ஒரு ஓல்டு லேடி ஜங்குக்கு பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டு ஜங்குக்கை பார்த்து ஒரு மாதிரி ப்ரெசண்ட் மாடி ஒரு கிஃப்ட் மாடி கொடுக்குறாங்க. ஏண்டா ஜங்குக், இது உன்னோட மேரேஜ் கிஃப்டாக வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி இப்படி கொடுக்குற மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு டென்ஷன் ஆகி டக்குன்னு அதை தட்டி விட்ட வேகத்துலேயே அங்கேருந்து கோமல்ந்து போவாரா இந்த மாதிரி போனான். இதை டே நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு இது என்ன பிஹேவ் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ஜங்குக்கு காடை கேட்கல, அவ்வளோ வேகமாக போகிறாரு. இந்த மாதிரி போகிறத பார்த்துட்டு டேடா சாரி கிராண்ட்மா, அவன்கிட்ட கோவத்தில் பண்ணிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி அந்த கிஃப்ட்டை அப்படியே நம்மகிட்டே ஹேண்ட்ஸில் எடுத்தபடி அந்த ஓல்டு லேடியோட ஹேண்ட்ஸில் கொடுத்துட்டு நம்ம ஜங்குக்கை ஃபாலோ பண்ணபடியே போகிறாரு. ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சிட்டு நீ ஏன் இந்த மாதிரி பண்ண, அந்த பசங்க உங்ககிட்ட பேசிட்டு தானே இருக்கிறாங்க, அவங்க கொடுத்த கிஃப்ட்டை எப்படி தட்டி விடுறேன், என்னாச்சு ஜங்குக், அதெல்லாம் ஒன்றும் ஆகலை, அவங்க யார் எனக்கு கிஃப்ட் கொடுக்குறதுக்கு, எல்லா பர்சன்ஸ் கொடுக்குற கிஃப்ட்டை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, இதை பற்றி பேசாதீங்கட்டையா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு ஒரு மாதிரி அப்செட்டாக பேசுகிறத நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு லைட்டாக ஆக்ட் பண்ணபடி சரி சரி நான் எதுவும் பேசலை, டைம் ஆயிடுச்சு பட்டியா போகலாமா நம்ம ஹவுஸுக்கு அப்படிங்கிற மாதிரி, சரி நம்ம எல்லோரும் கிளம்பலாமாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டே மாங்காய் சாப்பிட்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அது புளிக்கண்டா எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்கு கூட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி டே வாங்கடா டைம் ஆயிடுச்சுங்கிற மாதிரி அங்கேருந்து நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே நேராக ஹவுஸுக்கு கிளம்புறாங்க. லியால தான் இந்த மூமெண்ட்டை சுத்தமாக பார்க்க முடியல, ரொம்ப டென்ஷன் ஆகி ஜங்குக்கை பாட்டு முறைப்பானா என்ன மாதிரி மறைச்சா ஜங்குக்கு லியை பார்த்த உடனே அப்படியே லைட்டாக அவருக்கு அள்ளு விடுது. அள்ளு விட்ட பொசிஷன்லேயே டேயோட ஆன்சர் கிரிப்பாக பிடிச்சான். டே ஜங்கு கூட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி இந்த பக்கமாக நிற்கிற ஜங்குக்கை அந்த பக்கமாக மூவ் ஆன் பண்ணபடி ஜங்கு கூட ஷோல்டரில் ஹேண்ட்ஸை போட்டபடியே அங்கேருந்து பேசினபடியே போகிறாரு. இந்த மாதிரி போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு லீடா என்ன திமிருடா உனக்கு, அவன் ப்ராடக்டில் இருக்கிறியா பார்க்குறேன், எத்தனை நாள் தான் அந்த டே உன்னை ப்ராடக்ட் ஃபுல்லாகவே பார்த்துட்ருக்கான்ட்டு, என்னைக்காவது ஒன் டே சின்னதாக ஏதாவது ப்ராப்ளம் வராமலே அப்போக போப்படு தனியாக எங்கேயாவது நீ சிக்கணுன்னு வச்சுக்கோ, அன்னைக்கு இருக்குடா இந்த லீ என்ன பண்ணுவேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி டென்ஷன்லேயே உன்னை ரிவெஞ்ச் எடுத்தே தீர்வேனுங்கிற மாதிரி ஜங்குக்கு நோட் பண்ணால் ஜங்குக்கு திரும்பி திரும்பி லீயை தான் பயத்திலேயே பார்த்துட்டு வரடம். டே நோட் பண்ணிவிட்டு அங்கே என்ன பார்வை, அது ஒன்றும் இல்லை ஹஸ்பண்ட், நேராக பாட்டுனாடா சரி அப்படிங்கிற மாதிரி நேராக ஹவுஸ்க்கே வந்திருப்பாங்களா. இந்த மாதிரி வந்து இப்போ நைட் ஆகிடுச்சு, ஃபுட்டை எல்லாருமே சாப்பிட்றாங்க, விருண்டெல்லாம் முடிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட் டே மார்னிங் இங்கே 2 கிளம்புங்கிற மாதிரி நம்ம
ஹாரியோட பேரண்ட்ஸ் இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு ஜங்குக்கு நான் என்ன அடுக்கில் போகணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எங்கள் பாரு ஜங்குக்கா, உன்னோட ஹஸ்பண்டு அவர் நம்ம இருக்கிற இந்த கண்ட்ரியோட நம்பர் 1 பிஸ்னஸ் மேன். அது மட்டும் இல்லை, ரொம்ப ரிச்சான பிளேஸில் இருக்கிற ஒரு பர்சன். அவர் இந்த மாதிரி ஒரு நார்மல் ஹவுஸில் இவ்வளோக்குள்ளே நாங்கள் பண்ண எல்லா ஒர்க்கையுமே அப்படியே ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அவருக்கும் நம்ம ஃபேஸ் கொடுக்கணும், அவருக்கும் நிறைய ஒர்க் இருக்கும். ஒர்க்கையும் அவருக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஒன்றையும் கேரிங்காக பார்த்துக்கிட்டு நாங்கள் சொல்கிற இந்த சின்ன சின்ன குட்டி ஒர்க்கையும் எல்லாத்தையுமே முகம் சொல்லிக்காமல் எங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கும் நிறைய ஒர்க் இருக்குங்கிற மாதிரி ஜிமினா சொன்னான். அதனால தான் நெக்ஸ்ட் டே உங்கள் 2 பேரையும் இங்கேருந்து அனுப்பலான்னு திங்க் பண்ணுறேன். அப்போ ஹாரி அவன் ஒரு 2 days கழிச்சு தான் அங்கேருந்து கிளம்புவான். அப்போ நான் மட்டும் தானா? நீ சேட் ஆகாடா. எப்போல்லாம் உனக்கு திங்க் ஆகுதோ அப்போல்லாம் மாமுக்கு கால் பண்ணு. மாம் அண்ட் டாடி உன்னை பார்க்கறதுக்கு கண்டிப்பாக டேயோட ஹவுஸ்க்கு வரோம். இல்லை வேண்டாம். ஏன்? இல்லை இல்லை, நீ நீ நீங்கள் அங்கே வராண்டா. நானே உங்களை பார்க்கறதுக்கு இங்கே வந்துருந்தேன். நீ மட்டுமா? இல்லை, டே தான் என்னை கூட்டிகிட்டு வருவார். நான் டேயோட தான் வருவேன். நீங்களும் அங்கே வராதீங்க அப்படிங்கிற மாரி ஜங்குக்கு இந்த மாதிரி பேசுனா. இப்போ டைம் ஆயிடுச்சு, இப்போ ரூமுக்கு போ, இந்தா டேக்கு கொண்டு இந்த மில்க்கு கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி ஓகேங்கிற மாதிரி மில்க்கு கரெக்டாக எடுத்து வந்தா. டே லேப்டாப்பில் தான் மீட்டிங் ரெடி பண்ணிட்டு இருந்தார்ல, அந்த மீட்டிங்காக ப்ராஜெக்ட் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக சப்மிட் பண்ணபடி செக் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பேப்பர்ஸ் எல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணிக்கிட்டு இருந்தான். டே தான் ஃபுல்லாக ஒரு மாதிரி பாடி ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ஆகுது. பாடி ரியாக்ஷன்லாம் டோட்டலாக சேஞ்ச் ஆகிறத பார்த்துட்டு டே தான், என்ன இன்னும் என் பாடி இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக செம்ம ஹாட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி லேப்டாப்பை தூக்கி வச்சபடி பெட்டில் எழுந்து அங்கிட்ட இங்கிட்டுமா அந்த ரூம் முழுக்க நடக்கிறாரு. ஏன் இந்த அளவுக்கு ஹாட்டாக இருக்குது இன்றைக்கி இந்த ரூம் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே அவர் வேர் பண்ணியிருக்க ஷர்ட்டை கலட்டி போட்டு திரும்பினா ஜங்கு கரெக்டாக மில்க் கிளாஸோடு வரதை பார்த்துட்டு, என்னாச்சுட்டே அங்கே ஏன் ஷர்ட்டை கலட்டி ஃப்ளோரில் போட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி மில்க் கிளாஸை கரெக்டாக டேயோட ஹேண்ட்ஸில் கொண்டு வந்து கொடுத்துட்டு ஷர்ட்டை அப்படியே எடுக்கிறாரு. இந்த மாதிரி எடுத்தான். இல்லை ஜங்குக்கா, எனக்கு என்னமோ தெரியல, ரொம்ப ஒரு மாதிரி ஹாட்டாக இருந்த மாதிரி ஃபீல் ஆகுது. உனக்கிட்ட அப்படி ஃபீல் ஆகுதா? என்னது ஹாட்டா? அது எனக்கு எப்படி சொல்கிறது, பாடி செம்ம ஹீட்டாக இருந்த மாதிரி ஃபீல் ஆகுது. அட்டதான் அப்படி சொன்னேன். ஓ, ஹீட்டாக இருக்கீங்களா? இருக்காமல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே நேராக அந்த பெட்ஷீட்டு பில்லை விளையாட்டி அரேஞ்ச் பண்ணா. என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி மில்கை குடித்தபடியும் ஜங்குக்கு முன்னாடி வந்து நிற்கவும், நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி கேட்காம நீங்கள் தானே அட்டெண்டன்ஸில் சாப்பிட்டீங்க, இன்றைக்கி நைட்டு முழுக்க உங்களுக்கு அப்படி தான் இருக்கும், நீங்கள் ஸ்லீப் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். நைட்டு முழுக்க இருக்குமா, என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு நோட் பண்ணால், நண்டு சாப்பிட்டா அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு வந்து ஸ்லீப் பண்ணுங்கள், டைம் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்லவும் டேயுமே எதையுமே பேசாமல் ஜங்கு பக்கத்துலேயே பெட்டில் படுக்கிறாரு. பட் அவரால் நார்மலாக ஸ்லீப்பே பண்ண முடியல, ஸ்லீப்பிங்கே வரல. ரொம்ப ஒரு மாதிரி பாடிலாம் ஹீட் ஆகி செம்ம ஹாட் ஆகுறாரு. இதுக்கு மேலே என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கூட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி ஜொங்குக்கு க்ளோஸாக இருக்கவும், எங்கே பாருங்க டயாங், நீங்கள் நார்மலாக ப்ளே பண்ண சொல்லி எனக்கு ரொம்ப பெயினாக இருந்துச்சு, இப்போ வேண்டாம், என்னால் முடியலையே பேபி, நீ ஃபஸ்ட்லேயே வேண்டான்னு சொன்னேன், என்னால் என்னோடய ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல, சாரி அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அவர் பார்க்க மாட்டே இருப்பின பொசிஷன்லேயே கிஸ் பண்ணபடி ஜங்கு கூட இன்டிமேட்டாக இருக்கிறாரு. ஜங்குக்குமே செம பெயினான மூமெண்ட்டாக இருந்தாலும் பெயினை மட்டும் கண்ட்ரோல் பண்ணபடி டே கூட ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இன்டிமேட்டாக இருக்கிறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. டே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எழுந்துக்கிட்டாரு. பட் நம்ம ஜங்குக்கு தான் ரொம்ப டயர்டாக அப்படியே பெட்டில் எழுந்து உட்கார்றாரு. போங்க, இதுக்கு மேலே நண்டு சாப்பிட்றேங்கிற மாதிரி டவுட்டு பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் இருக்க போட்டுக்கோங்க, நைட்டு மேலுக்கு எனக்கு ஸ்லீப்பிங்கே இல்லை தெரியுமா அப்படிங்கிற மாதிரி டே கிட்ட மார்னிங்கே க்யூட்டாக ஃபைட் பண்ணிகிட்ருக்காரு. கவலையே படாத, காரில் போக போக நல்லா ஸ்லீப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போகலான்னுங்கிற மாதிரி சொல்லுவோம். என்னால் பெட்லேருந்து எழுந்துக்க முடியல அப்படிங்கிற மாதிரி டேயை பாட்டு பப்பி பேசுவாரா இந்த மாதிரி பேசுனா, நான் எடுக்கிறேன் சும்மாவா இருக்கிறேன்ங்கிற மாதிரி ஜங்குக்கு அப்படியே டேக்கிற ஹேண்ட்ஸில் தூக்கின பொசிஷன்லேயே நேராக ரிவருக்கு தூக்கிட்டு போகிறாரு. அங்கே என்ன பண்ணிட்டுருங்க, என்னை கீழே இறக்கி விடுங்க, எல்லோரும் பார்க்குறாங்கங்கிற மாதிரி டே இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா அதான் பாடி வலிக்கணுங்கிறல்ல, நம்ம ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலாங்கிற மாதிரி ரிவருக்குள்ள கரெக்டாக டேக்குக்கும் யூமீனும் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறாங்க. வேறு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணபடியே
கரெக்டாக சரி அங்கிள் ஆண்டி டைம் ஆயிடுச்சு நாங்கள் அப்போ எங்களோட சிட்டிக்கு கிளம்புறோங்கிற மாதிரி இந்த மாதிரி டே சொல்லிட்டு கேட்டு டேக்கும் ஜொங்குக்கும் gift கொடுக்குறாங்க. அப்புறம் அங்கே நிறைய பலகாரங்கள்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்கள்ல ஸ்வீட்ஸு அது எல்லாத்தையுமே ஒரு மாதிரி பஸ்கெட் மாரி ரெடி பண்ணி கரெக்டாக டேவோட ஆன்சரை கொடுக்கவும் இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டால் நீ விருந்துக்கு வந்திருக்கல்ல அதுக்காக தான் இதை கூட்டிருக்கோம். என்னன்னா என் மாமன்ட்ட கொண்டு போய் நீட்டுனா கண்ட மேனிக்கா என்ன திட்ட மாட்டாங்க ஜொங்குக்கு தான் திட்டுவாங்க. இருந்தாலும் ஜொங்கு கிட்டலாம் பார்க்க சொல்ல ரொம்ப ஹாப்பியாகிறான். எனக்கு இது பிடிச்சிருக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் போலுக்கே எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் உனக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்கோம் டே அப்படிங்கிற மாதிரி டே இங்கே வந்து வில்லேஜில் என்னென்ன ஸ்வீட்லாம் அதிகமாக விரும்பி சாப்பிட்ருப்பாரோ அதான் ரெடி பண்ணியிருக்காங்க. இதை சொல்கிறத கேட்டுகிட்டே ரொம்ப ஹாப்பியாகி அப்போ இது எனக்கா அப்படிங்கிற மாதிரி ஹாப்பினஸ்லேயே ஒரு 4 to 5 பாக்ஸ் இருக்கும். 5 பாக்ஸை எடுத்து வச்சா ஜிமினாடா ஏன் அங்கிள் ஆண்டி நான்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியவே இல்லையா எனக்குலாம் ஒன்றும் கிடையாதா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஜிமினாவுக்கும் ஷுவாவுக்குமே அதே மாதிரி 5 பாக்ஸ் எடுத்து கொடுக்குறத பார்த்துட்டு என் லவ்லி ஆண்டி அப்படிங்கிற மாதிரி கிஸ் பண்ணபடி ஹாரி ஹஸ்பண்ட் கிட்ட நல்லா க்யூட்டாக ரொமான்ஸ் பண்ணப்படுறேன்னா ஃபைட்லாம் பண்ணக்கூடாது என்கிட்ட பண்ணுற மாதிரிங்கிற மாதிரி கலாச்சா பொசிஷனில் காரில் வந்து உட்காண்டா ஜிமினி நெக்ஸ்ட் டைம் வந்து தனியாக சிக்க உனக்கு இருக்குனுங்கிற மாதிரி ஹாரி என்ன மாதிரி திட்டுனா ஜொங்குக்கிட்டான். ஹாரிக்கு அப்படியே டாட்டாலாம் காட்டுறாரு. ஏதாவது இருந்தால் கால் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஹாரியை சொல்லவும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக் ஹாரியை நோட் பண்ணபடி அங்கேருந்து நம்ம டேக்குக் அவங்களோட சிட்டிக்கு கிளம்புறாங்க. இப்போ டேயோட ஹவுஸ்க்குள்ள கரெக்டாக டேயோட கார் என்ட்ரு ஆகுது. ஹியூமன் 2 பேருமே ஜிமினோட ஹவுஸில் கரெக்டாக சுகாவோட ஹவுஸில் விட்டுட்டு இருக்கான். டேக்குக்கு 2 பேருமே கரெக்டாக ஹவுஸ்க்குள்ள என்ட்ரு ஆனால் 5 பேக்கேஜ் கொண்டு வந்துருக்காங்கல்ல அந்த பாக்ஸ் அதை எல்லாத்தையுமே மேடு வந்து எடுத்துகிட்டு போகிறத பார்த்துட்டு டேயோட மாம்டா இதெல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இதெல்லாம் டே பாக்ஸ் தான் உள்ளே தூக்கிட்டு வந்து கிச்சனில் இருக்க லேபில் வைக்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்னது இது அப்படிங்கிற மாதிரி அதை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் எல்லாமே ஸ்வீட் தான் இருக்குது. ஸ்வீட்டாக இருக்கிறத பார்த்துட்டு டென்ஷன் ஆக்கி அங்கே வில்லேஜுக்கு போனதே எனக்கு பிடிக்கலனுக்கிறேன். அங்கேருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்துருக்கானுங்கிற மாதிரி டென்ஷனில் அந்த பாக்ஸை தட்டி விடவும் அந்த ஸ்வீட் எல்லாமே அப்படியே கரெக்டாக டேயோட ஃபீட்டில் வந்து விழுந்தா ஜங்குக்கு இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஷாக்கான பொசிஷனில் டேயோட மாமா நோட் பண்ணபடி பைக்கிலேயே டேக்கு பேக் சைடில் போய் நின்னான். டே டென்ஷன் ஆகி என்ன பண்ணிகிட்ருக்கீங்க மாம் எவ்வளவு திமிர் இருந்தால் அவங்க எனக்கு ஆசையை கொடுத்து கிஃப்ட் அப்படி தட்டி விடுவீங்க டேயாங் எதுக்கு இதெல்லாம் அள்ளி கட்டிட்டு இங்கே வந்த அங்கே போனது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. போனல அங்கே வச்சு எதெல்லாம் உன்னால் திங்க முடியுமா எல்லாத்தையும் தின்னுட்டு வர முடியல. இதெல்லாம் அந்த பாக்ஸ்லாம் பார்க்க சொல்ல டேட்டியாக இருக்குது. இதெல்லாம் எதுக்காக ஏன் ஹவுஸ்க்குள்ளே கொண்டு வரனுக்கிற மாரி கோவமாக கட்டுனா டேயோட மாமாவோட சிக்ஸில் ஒரு ஸ்லாப் விழுறத பார்த்துட்டு டே ஷாக் ஆகி டேட் என்ன மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி டேடை நோட் பண்ணால் பிச்சிருவேன் என்ன மாதிரி அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க ரூமுக்கு போடி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேயோட மாம் டென்ஷன் ஆகி அப்படியே அங்கேருந்து போனால் அவள் அப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பாட்டையாங் நீ ஏன் டென்ஷன் ஆகுற இப்போ எதுக்காக ஏன் மாமா ஸ்லாப் பண்ணீங்க இங்கே பாருட்டையாங் அவள் என்னோட ஒய்ஃப் அதுக்கப்புறம் தான் உன்னோட மாம் உன் ஒய்ஃபை கூட்டிகிட்டு உன்னோட ரூமுக்கு போ அப்புறம் மேட்ஸ் இதை க்ளீன் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் மேட்ஸ் அப்படியே க்ளீன் பண்ணால் கரெக்டாக டேயோட டேடு டேயோட மாம் முன்னாடியே வந்து நின்றுட்டு உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையாடி என்ன மாட்டிட்டு அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் ஏன் ஹவுஸ்க்குள்ள இதெல்லாம் வரக்கூடாதுங்கிற உன்ட்ட நான் அன்னைக்கு என்ன சொன்னேன் டே கிட்ட இந்த மாதிரி பேசாத டே எதுவும் திங்க் பண்ணுற மாதிரி எதுவும் ஒர்க் பண்ணாதன்னு இருக்கோம்ல இங்கே பாரு அவனை நான் எப்படியாவது ஹவுஸை விட்டு வெளியே போகிறதுக்கு நான் ஒர்க் பண்ணுறேன். தேவையில்லாமல் இந்த மாதிரி அவசரப்பட்டு பேசி ப்ராப்ளத்தை பெருசாக்கி என் சன் அங்கேருந்து எங்கேயாவது அனுப்பி விட்ட பாட்டுக்கோ நான் அப்புறம் உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது. எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். உனக்கு கூட அந்த ஜங்குக்கு பிடிச்சிருக்கு. வாவ் ஜானோட சன் இல்லை அப்புறம் எப்படி உனக்கு பிடிக்காம இருக்கும். ஜான் உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜொங்குக்கோட மாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி பயட்டிலேயே டேயோட மாம் வந்து ஒரு பயட்டிலேயே டேயோட டேடை நோட் பண்ணா எப்போ ஜானோட சன்னு தான் ஜான் ஜொங்குக்குன்னு உனக்கு தெரிஞ்சிச்சோ அப்போதுலேருந்தே நீ அவனை இந்த ஹவுஸ்லேருந்து எப்படியாவது வெளியே அனுப்பதான் ட்ரை பண்ணிகிட்ருக்க. முதல்ல நீ அவனை கில் பண்ண ட்ரை பண்ண அப்புறம் இங்கேருந்து எப்படியாவது போக வச்சுட்டா டே இங்கேருந்து போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி நீ பிளான் போடுறது எதுவும் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா. இங்கே பாரு வைஃபாக திங்க் பண்ண அதனால தான் நீ ஃபஸ்ட்டு ஃபைட் பண்ண சொல்ல அது எனக்கு புரியலை. இப்போ புரிஞ்சிடுச்சு. ஜங்குக்கை என்கிட்ட சேவ் பண்ண திங்க் பண்ணுறியா. இதுக்கு முன்னாடி போர் பாய்னா ஜங்குக்கு உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் உன்னோட கசின் உன் கசினோட சன்னு
அப்படிங்கிறதுனால தானே உனக்கு ஜங்குக்க எதுவும் பண்ணிடக்கூடாதுங்கிற பயத்தில் அவனை எப்படியாவது துரத்தி விட்டுறணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அவங்க 2 போனால் டே அப்படியே ஜங்குக்க ஃபாலோ பண்ணபடி போயிடுவான். என்ன நினச்சிட்டு இருக்கடி நீ அப்படிங்கிற மாதிரி டேயோட மாமோட நெக்க பிடிச்சி பயங்கரமாக இருக்கிறாங்க. டேயோட மாம் தான் அந்த மாதிரி வில்லி கேரக்டர்னு பார்த்தா டேயோட மாமை விட டேயோட டேடு தான் ரொம்ப மோசம். இந்த மூமெண்ட்டுக்கு நெக்க பிடிச்சி இருக்கிறத பார்த்துட்டு டேயோட மாம் வந்து நான் அப்படிலாம் திங்க் பண்ணல, நான் அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணல, நான் உன் ஹஸ்பண்ட், எனக்கு எல்லாம் தெரியும், என்ன திங்க் பண்ணி இப்போ இந்த பாக்ஸை தட்டி விட்டனுங்கிறதும் எனக்கு தெரியும். இங்கே பாரு, இன்னொரு டைம் என் சன்னுக்கிட்ட இந்த மாதிரி பேசி அவனையும் இங்கேருந்து அனுப்பணும்னு ஏதாவது திங்க் பண்ணி ப்ளே பண்ணேன்னு வச்சுக்கோ, என் சன் இங்கேருந்து ஹவுஸ்லேருந்து வெளியே போன அடுத்த செகண்ட் நீ டெட் ஆகிருவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை காக்கத்தான் உன்னை இன்னும் இந்த பிளேஸில் உயிரோடு விட்டு வச்சுருக்கேன், தெரியும்ல? ஆ, தேக்காக்கத்தான் நீ இன்னும் இந்த பிளேஸில் என் முன்னாடி இருக்கிற. இல்லைன்னு வச்சுக்கோ, எப்போ ஜங்குக்கு சேவ் பண்ணணும்னு நீ திங்க் பண்ணியோ அப்போவே உன்னை ஃபினிஷ் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி திட்டுற மொட்டையுமே அந்த ஓல்டு மேடு அவள்கிட்டே கேட்டுருவாங்க. இந்த மாதிரி கேட்ட பொசிஷன்லேயே ஷாக்கானா ஜங்குக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு என் டேக்கு என்னோடய சிஸ்டரோட டாக்டரை மேரேஜ் பண்ணி வைப்பேன். அதுக்கு டேஸ் ஆகும். அமைதியாக இருக்கணும். தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணி உன்னோட சன்னுக்கு ஏதாவது அவனுக்கு க்ளூ கொடுக்குற மாதிரி ஏதாவது ப்ளே பண்ணி விளாண்ட பிறகு உன்னோட ஹஸ்பண்ட் பேட் பாயாக மாறிடுவான். உனக்கு மட்டும் சமட்டு பிள்ளைய என்னோட க்யூட் ஒய்ஃபா அமைதியாக நான் சொல்கிறத மட்டும் கேட்கணும். இனி டேட்டை போய் இந்த வேடை சொல்லுவே திரும்பி என் ஹவுஸ்க்குள்ள இதெல்லாம் வரக்கூடாது, நீ யார்டான்னாங்கிற மாதிரி பேசவே மாட்டேன். பேசி பாரு இனி அப்படிங்கிற மாதிரி கிம்மங்கிருந்து வெளியே போனால் இதெல்லாம் அந்த ஓல்டு மேடு கேட்டுட்டு அப்போ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் தான் ஜங்குக்கை டேயோட மாம் விரட்டிருக்காங்களா. ஜங்குக் ஜானோட சன்னுன்னு தெரிஞ்ச அடுத்த செகண்டே அவங்க இங்கேருந்து போக வைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது எனக்கு ஒன்றும் புரியலையே. பாஸ்கிட்ட இதை சொல்லலாமா வேண்டாமா, இல்லை சொல்லிட வேண்டிதான் அப்படிங்கிற மாரி அந்த மேடு அங்கேருந்து போகிற அந்த மூமெண்ட்டுக்கு அந்த மேடோட ஆன்சர் கரெக்டாக டேயோட மாம் பிடிச்சி அடே ரூமுக்குள்ளே புஷ் பண்ணி இழுக்கவும், மேம் என்ன பண்ண போகிற, இதை போய் டேட்டா அவள்கிட்ட சொல்ல போறியா? இங்கே பாரு, தேவையில்லாமல் இன்றைக்கி சொல்கிற வேலை வச்சுக்காட. ஆனால் மேம் உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே டேட்டை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ப்ராப்ளம் எண்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளமே வரும். சன்னும் டேடும் ஒருத்தர் மட்டும் ஒருத்தர் ஃபைட் பண்ணிப்பாங்க. என் கண்ணு முன்னாடியே என்னோடய ஹஸ்பண்டும் என்னோட சன்னும் ஃபைட் பண்ணுறத என்னால் பார்க்க முடியாது. ப்ளீஸ் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு. என்னோடய ஹஸ்பண்டும் நானும் பேசிக்கிட்டு நீ எக்காரணத்தை கொண்டு டேட்டை சொல்லக்கூடாது, ப்ராமிஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி இப்படி டேயோட மாம் ப்ராமிஸ் கேட்கவும் அந்த ஓல்டு மேடும் வேறு வழி இல்லாமல் ப்ராமிஸும் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா இப்போ டேக்குக்கோட ரூமை தான் கட்டுது. ஜங்குக்கை பெட்டில் புஷ் பண்ணபடி ஜங்குக் மேலே ஓவரான பொசிஷன்லேயே ஜங்குக்கோட ஹிப்பில் கீழே காட்டினபடி நம்ம டே ப்ளே பண்ணி விளாண்டுட்ருக்காரு. இந்த மாதிரி ப்ளே பண்ணி விளாண்டா ஜங்குக் சிரிக்கிற அந்த ஸ்மைலிங் சவுண்ட் ஹவுஸ் முழுக்க எக்கோ அடிக்குது. செம்ம சவுண்டாகவே சிரிக்கிறாரு. இந்த மாதிரி சிரிச்சா கோவத்தில் போகிற கிம்முமே இந்த சவுண்டை கேட்டு டேயோட ரூம் லைட்டாக ஓப்பனில் இருக்க மூமெண்ட்டுக்கு ரூமை நோட் பண்ணால் டே ஜங்குக் கூட அவ்வளோ க்ளோஸாக இருக்கிறாரு. ப்ளே பண்ணி விளாண்டுக்கிட்டு இருக்கிறாரு, இதெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி டே ஜங்குக் கூட அவ்வளோக்குள்ளே இருக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு கண்டிப்பாக உன்னை இங்கேருந்து மூவ் ஆன் பண்ணாமல் விட மாட்டேன் ஜங்குக். என் டே பக்கத்தில் என்னோடய சிஸ்டரோட டாக்டர் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ண பொசிஷனில் எங்கேருந்து போனால் டேயோட அம்மா வந்து என்ன ஆனாலும் சரி ஜங்குக்கை இந்த பிளேஸ்லேருந்து நான் எங்கேயும் போக விட மாட்டேன். இவ்வளோ டேஸ் ஜங்குக்கு யாருன்னு எனக்கு தெரியல, அதனால தான் எனக்கு ஜங்குக்கு பிடிக்காத மாதிரி இருந்துச்சு. ஜங்குக் என்னோட கசினோட சன். கண்டிப்பாக ஜங்குக்கு இந்த ஹவுஸ்லேருந்து நான் எங்கேயும் போக விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி டேவோட மாமா இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தா இவங்க 2 பேரும் இந்த மாதிரி திங்க் பண்ணுறது எதுவுமே தெரியாமல் டேக்கு செம்ம க்யூட்டாக ரொமான்ஸ் பண்ணபடி ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. நைட் ஆகிட்டு டேட்டா கம்பெனி ப்ராஜெக்ட் சம்மந்தமாக எல்லா ஒர்க்கையும் பண்ணபடி அப்படியே ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே லேப்டாப்லேயே ஒரு காப்பி மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்காரு. இதை நம்ம ஜங்குக் பக்கத்துலேயே இருந்து நோட் பண்ணால் டே ஷாக் ஆகி என்னாச்சு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லை இதெல்லாம் எப்படி நீங்கள் ரெடி பண்ணுறீங்க,
ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணுமோ அப்படிங்கிற மாரி கேட்கவும், நீ லேப்டாப்பை இது வரைக்கும் டச் பண்ணது கிடையாதா அப்படிங்கிற மாரி நம்மட்டே கேட்கவும், நான் பார்க்க மட்டும்தான் செஞ்சுருக்கேன். டச் பண்ணதே கிடையாது. அப்படியா இரு அப்படிங்கிற மாதிரிட்டே எழுந்து போய் அவரோட கபோர்டை ஓப்பன் பண்ணா டேயோட பழைய லேப்டாப் இருக்கும். அதை அப்படியே தூக்கிட்டு வந்து ஜங்குக்கோட ஆன்ஸில் கொடுக்கவும், எடுக்குது நீ தானே டச் பண்ணி பார்க்கலன்னா நல்லா ஹக் பண்ணியே பாரு அப்படிங்கிற பண்ணி கொடுத்தா டேயா அவங்க அப்படிங்கிற மாரிட்டே அடிக்கவும், இல்லைடா டா இதை எப்படி ஓப்பன் பண்ணு நான் பண்ணுற மாதிரியே பண்ணு அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு அவரோட லேப்டாப்பில் பண்ணுறது எல்லாத்தையும் ஜங்குக்கோட ஆன்ஸில் கொடுத்துருக்க லேப்டாப்பில் ஜங்குக் பண்ணுறாரு. ஹை ஓப்பன் ஆயிடுச்சு. ஐயோ டேயா அங்கே உங்களோட பிக்கு தான் ஃபஸ்ட்டில் என்ட்ரு ஆகுது. என் லேப்டாப்பில் என் பிக்கு தானே இருக்கும். ஆனால் இந்த லேப்டாப்பில் என்னோடய பிக் இருக்குது. இப்போ மேரேஜ் ஆயிடுச்சுல டேயாங். சரி 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 இனி நெக்ஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒர்க்கை பண்ண சொன்னால் ஜங்குக்கு லேப்டாப் அப்படியே ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. இதை நம்ம டேயோட டேட் நோட் பண்ணிவிட்டு டேயாங் கம்பெனி மீட்டிங்ஸ்லாம் இருக்குது, எப்படி மீட்டிங் ஒர்க் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டேட் அது எல்லாமே ஃபைல் காப்பியை ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டே மீட்டிங் போனால் மட்டும் போதும். ஓகே டைம் பாரு நைட் ஆயிடுச்சு, ஸ்லீப் பண்ணு. நெக்ஸ்ட் டே வேறு குயிக்காக கிளம்பணும்ல. சரி டாடு. ஜங்குக்கு நான் உனக்கு ஃப்ரீயாக இருக்க சொல்ல எல்லாத்தையும் சொல்லித்தரேன்னா. சரி பத்திரமா அந்த லேப்டாப்பை அதில் வச்சுக்கோ அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஜங்குக்குமே அந்த லேப்டாப்பை பற்றி எனக்கா அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. உனக்கு தான் போ வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதை அப்படியே எடுத்து ஹேண்ட்ஸில் வச்ச பொசிஷன்லேயே ஒரு ட்ராயர் மாதிரி இருக்குது ஸ்டடி டேபிளில், அந்த இதில் கொண்டு வந்து வச்சபடி அப்படியே ஜங்குக்கிட்டே பக்கத்தில் பொறுமையாக வந்தபடி பெட்டில் உட்காண்டபடியே டேயோட டேடை பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தா டேயோட டேடு கடுப்புலேயே ஜங்குக்கு பட்டு மறைக்கிற மொமெண்ட்டுக்கு எனக்கு ஸ்லீப்பிங்காக இருக்குது, நான் ஸ்லீப் பண்ணுறேன்னா அப்படிங்கிற மாதிரி பெட்டில் அப்படியே பெட்ஷீட்டை கவர் பண்ணபடி ஜங்குக்கு ஸ்லீப் பண்ணால் இப்போ அப்படியே அவரோட ஃபைல் ஒர்க் எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கிற டேயோட டேடு பக்கத்துலேயே இருந்து நோட் பண்ணிகிட்ருக்காரு. ஏன் டேட் உங்களுக்கு ஸ்லீப்பிங் வரலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லைடா நெக்ஸ்ட் டே உள்ள மீட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல, அதுக்குடா மீட்டிங் மட்டுட்டையும் குயிக்காக ஃபினிஷ் பண்ணணும்ல, நீ ஃபைலெலாம் கரெக்டாக ரெடி பண்ணுறியான்னு உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு வந்தேன். எந்த ஹெல்ப்பும் பண்ணான்டா, எல்லாம் ஜிமினா பண்ணி முடிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி எல்லா ஒர்க்கையுமே அப்படியே ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ கரெக்டாக நம்ம டேயோட மாமா தான் கட்டுது. டேயோட மாம் வந்து வில்லேஜில் இருக்கிற நம்ம ஜங்குக்கோட கிராண்ட்மா கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க. கிராண்ட்மாவை நம்ம ஜங்குக்கு வந்து பேசியிருக்க மாட்டார், ரொம்ப இக்னோர் பண்ணிட்டு இருப்பார்ல. அந்த கிராண்ட்மா தான் கால் பண்ணி ஜங்குக்கும் ஹவுஸில் இருக்கானுங்கிறதே சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ அதே கிராண்ட்மா தான் ஜங்குக்கு திரும்பவும் ஹவுஸுக்கு வந்துட்டானாங்கிற மாதிரி கேட்கவும், அவன் எங்கே தான் இருக்கிறான், நான் அவனை பார்த்தேன், பட் என்னால் அவன்கிட்ட போய் நார்மலாக பேச முடியல. என் ஹஸ்பண்டுக்கு வர எல்லாம் தெரிஞ்சிருச்சு, எனக்கு என்ன பண்ணனே தெரியல. ஜங்குக்கு எப்படியாவது இந்த ஹவுஸ்லேருந்து வெளியே அனுப்பணும், இல்லாட்டி ஜங்குக்கு கீல் பண்ணணுங்கிற மாதிரி என்கிட்டயே சொல்லிட்டு போயிருக்காரு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி டேயோட மாம் இந்த மாதிரி அந்த கிராண்ட்மா கிட்ட பேசிகிட்டு இருந்தான். ப்ளீஸ் ஜங்குக்கு எதுவும் ஆகக்கூடாது, உனக்கு நல்லாவே தெரியும்ல. நீ அந்த பிளேஸில் இருக்குங்கிற திங்கிங்கில் தான் நான் உனக்கே கால் பண்ணி எல்லாத்தையும் சொன்னேன். எப்படியாவது ஜங்குக்கு மட்டும் சேஃபாக பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன்ட்டு காலை கட் பண்ணால் நம்ம டேயோட மாம் தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஜங்குக்கு நான் ப்ரொடெக்ட் பண்ண திங்க் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி டேயோட மாம் இந்த மாதிரி திங்க் பண்ணாட்டே தான் எல்லா ஒர்க்கையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு, ரூமுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணபடி அப்படியே நம்ம ஜங்குக்கு பக்கத்துலேயே பொறுமையாக பெட்டில் படுத்தான். டேயோட டேடுமே அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே போகிறாரு, ரூம் டோரை க்ளோஸ் பண்ணபடி இந்த மாதிரி போனால் இப்போ டே தான் அப்படியே ஜங்குக்கு ஸ்லீப் ஆகிட்டானாங்கிற மாதிரி ஜங்குக்கோட ஃபேஸை நோட் பண்ணால் ஜங்குக்குன்னு ரொம்ப அமைதியாக பட்டிருக்காரு. இந்த மாதிரி பட்டுட்டு டே ஸ்மெயில் பண்ணபடி ஜங்குக்கை பேக்கப் பண்ணபடி டைட்டாக இழுத்து ஜங்குக்கோட டேயோட ஆப்ஸில் வச்சபடி ஹக் பண்ண பொசிஷன்லேயே, என்ன பேபி இன்னும் ஸ்லீப்பிங் வரலையா? இன்னும் வரலை, இப்போ வந்துரும்ல? ஆமாம். அடா என்ன நீங்கள் ஹக் பண்ணிட்டீங்களா, எனக்கு இனி ஸ்லீப்பிங் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே திரும்பி நம்ம ஜங்குக்கிட்டே ஹக் பண்ண பொசிஷனில் நம்ம ஜங்குக்கு ஸ்லீப் பண்ணுவோம். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே நம்ம ஜங்குக்கு நார்மலாக ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு நேராக கீழே இறங்கி வந்து மேட்ஸ் கூட எப்போது ஒர்க் பண்ண வரல அந்த மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பித்தான். இதை நம்ம டேயோட மாம் நோட் பண்ண பொசிஷனில் இருந்தால்
கிம்முமே இந்த மூமெண்ட்டை மட்டும் நோட் பண்ணபடி ஜங்குக்கையும் நம்ம டேயோட மாமையும் தான் பாட்டுட்ருக்காரு. இந்த மாதிரி பாட்டுட்டு இருந்தான். இந்த மாதிரி கிம்மு பாட்டுட்டு இருக்கிற டேயோட மாம் நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக அங்கே ரெண்டு கார்டன் சைடை பாட்டு நம்ம டேயோட மாம் போனோம். ஜங்குக் அப்படியே நம்ம டேக்காக்க காஃபி ப்ரிப்பேர் பண்ணபடி எடுத்துகிட்டு வருவார். அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தால் எடுத்துகிட்டு வர ஜங்குக்கை கிம் கூப்பிடவும் கரெக்டாக நம்ம காஃபி செம்ம சூடாக இருக்குது. அந்த பொசிஷன்லேயும் கிம்முக்கிட்ட கரெக்டாக வந்து நின்னா யாருக்கு காஃபி எட்டு போகிற அப்படிங்கிற மாரி கேட்கவும் அது ஹஸ்பண்டுக்கு தான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் ஓ ஹஸ்பண்டுக்கு எடுத்துகிட்டு போறியானுங்கிற மாரி சொல்லிவிட்டு காஃபி ஸ்மெல் நல்லா இருக்குதே அப்படிங்கிற மாதிரி எழுந்துக்கிற மாடு எழுந்து வேணும்னே இந்த காஃபியை மட்டும் ஜங்குக்கு மேலே அப்படியே கொட்டவும் ஜங்குக்கு பெயின் தாங்க முடியாமல் கத்தி கதறி அலறிடுவார். இந்த மாதிரி கதற சவுண்டை கேட்டு கார்டன் சைடுக்கு போன டேயோட மாம் ஷாக் ஆகி நேராக ஹவுஸ்குள்ளே என்ட்ராகி பார்த்தான். ரூம்குள்ளே ஸ்லீப் பண்ணிட்டு இருந்த டேன்னா ஜங்குக் கத்தி கதறி அலற சவுண்டை கேட்டு அவருமே ரூமை விட்டு அப்படியே வேகமாக வெளியே வந்தா. ஜங்குக் அப்படியே ஃப்ளோரில் அந்த காஃபி கப்பெல்லாம் கீழே போட்டு உடஞ்சிருக்கும்ல அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு வேகமாக அந்த பீசஸ் எல்லாத்தையும் ஹேண்ட்ஸில் எடுக்கிறாரு. இந்த மாதிரி எடுத்தோம். இதை நோட் பண்ணிவிட்டு நேராக கீழே இறங்கி வந்து ஜங்குக்கை பார்த்தா ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ்கிட்ட அவரோட ஷார்ட்லலாம் காஃபி கொட்டியிருக்கிறத பார்த்துட்டு இங்கே என்ன நடந்துட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரி கோவமாக கேட்டால் நான் எதுவும் பண்ணடா, காஃபி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தான். நான் கேட்க தான் செஞ்சேன், என் ஹேண்ட்ஸில் கொடுக்க தான் செஞ்சான். பட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஸ்கிப் ஆகி அவனே அவன் மேலே ஊட்டிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி கிம்மு சொல்கிறத கேட்டு ஜங்குக்கு அப்படியே ஷாக்கிங்கில் கிம்மு நோட் பண்ணான். வேணும்னே எல்லாத்தையும் பண்ணிவிட்டு என்ன மாதிரி பேசுகிறான் பாரு அப்படிங்கிற மாதிரி டேயோட அம்மா இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தா. டே டென்ஷன் ஆகி டேடு சொல்கிறது உண்மையானுங்கிற மாதிரி ஜங்குக்கை பாட்டு கேட்கவும் கிம் அப்படியே நம்ம ஜங்குக்கை பாட்டு கோவமாக முறைக்கிறாரு. இந்த மாதிரி முறைக்கிறத பார்த்துட்டு ஆமாட்டேன் ஆமாம் அங்களுக்கு காஃபி தான் எட்டு வந்துட்டேன், காஃபி கொடுத்துட்டு இருந்தேன்னா கீழே குனிஞ்சு வைக்க சொல்ல தெரியாமல் தட்டி என் மேலே விழுந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் பட்ட நம்ம எடுக்கும் ஒரு மாதிரி ரெட்டிஸ் ஆகி லைட்டாக டேமேஜ் ஆகிறத பார்த்துட்டு அந்த திங்ஸு காஃபி கப்பில் பீஸஸாக உடஞ்சிருக்கும்ல அதெல்லாம் திரும்பவும் ஃப்ளோரில் தட்டி விட்ட வைக்கட்டிலையே ஜங்குக்கு நேராக நம்மகிட்ட ரூமுக்கு தூக்கிட்டு வர்றாரு. இந்த மாதிரி தூக்கிட்டு வந்துட்டு ஜங்குக்கு வேர் பண்ணியிருக்க அந்த ஃபுல் கேஷ் ஷர்ட்டு அந்த ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணபடி எங்கெல்லாம் காஃபி கொட்டியிருக்கு எங்கெல்லாம் டேமேஜ் ஆகிருக்குங்கிற மாதிரி நோட் பண்ணால் ஹிப்புக்கிட்டையும் டேமேஜ் ஆகிருக்கு, ஹேண்ட்ஸ்கிட்டையும் டேமேஜ் ஆகிருக்கு, டைஸ்லேயும் லைட்டாக டேமேஜ் ஆகிருக்கு. இந்த மூமெண்டெல்லாம் பார்த்துட்டு டேக் ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. இந்த மாதிரியே நீ காஃபியை ஹேண்டில் பண்ணுவேன், ஒரு காஃபி எப்படி எட்டு பொண்ணு தெரியாதா, அது எவ்வளோ சூடாக இருக்குன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா, தெரிஞ்சு தானே அதை ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி திட்டின பொசிஷன்லேயே ஆயில்மெண்ட் எடுத்து வச்சா நம்ம ஜங்குக்கிட்டான். இந்த மாதிரி திட்டாட்டிங்க ஹஸ்பண்ட், ஆமாம் திட்டவே கூடாது, உன்னை திட்டா இருந்தாலும் உனக்கு கோவம் வந்துடும், திட்டியாவது உனக்கு பிரெயின் ஒழுங்காக ஒர்க் ஆகட்டான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாரி திட்டாதன்னு சொன்னாலும் இன்னும் பயங்கரமாக திட்டுனா ஜங்குக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகி பயங்கரமாக அலைய ஆரம்பிச்சிருவார். இந்த மாதிரி அழுதாம் இந்த மாதிரி ஜங்குக்கு அழுதுட்டு நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட ஃபேஸை கப் பண்ணப்படி இப்போ யார் என்ன பண்ணிட்டாவன்னு அழுதுகிட்டு இருக்க, சூடான திங்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது தெரியாதா ஜங்குக்கு, நீ ஒன்றும் பேபி கிடையாது, நீ ஒன்றும் பேபி கிடையாது ஜங்குக், இதுவே இது ஜஸ்ட்டு நார்மலான பெயினாக போச்சு, இதே விரட்டுட்டு பெருசாக ப்ராப்ளம் இருந்தால் நீ என்ன பண்ணுவேன், இங்கே பாரு இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி திங்ஸ் எடுக்கிறேன் அதை எடுக்கிறேன் இது எடுக்கிறேங்கிற மாதிரி எந்த ஒர்க்கும் பண்ணக்கூடாது, யாருக்கு என்ன வேணாலும் மேடு அந்த ஒர்க்கை பண்ணுவாங்க புரியுதுல அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு சரி ஓகேங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு அப்படியே ஹெட்டாக நாக் பண்ணேன். ஜங்குக்கு அப்படியே நேராக வேறு ட்ரெஸ்ஸை எடுத்து சேஞ்சு பண்ணி விட்றாரு. இந்த மாதிரி சேஞ்சு பண்ணி விட்டுட்டேன். நான் இன்றைக்கி ஒன்றா கம்பெனிக்கு கூட்டிகிட்டு போகிறதா திங்க் பண்ணேன், பட் உனக்கு இந்த மாதிரிலாம் அடிபட்டிருக்கு, என் கூட கம்பெனிக்கு வரியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நம்ம ஜங்குக்கு இங்கே இருந்தால் எப்படியும் நம்மகிட்ட யாராவது ப்ராப்ளம் பண்ணுவாங்க, அதுக்கு கம்பெனிக்கே போயிடலான்னுங்கிற மாதிரி ஓகே பண்ணுறாரு. இந்த மாதிரி ஓகே பண்ணால் டேக்குமே ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக்கி ஜங்குக்கு நேராக கம்பெனிக்கு கூட்டிகிட்டு வருவார். அந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்தா இது டேயோட அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அப்பா கிம்முக்கிட்ட எப்படியோ ஜங்குக்கு தப்பிச்சிட்டானுங்கிற மாதிரி ரொம்ப ரிலாக்ஸ் ஆனால் கிம்மு டென்ஷன் ஆகி என்னடி என்ன தப்பிச்சிட்டான்னு நினச்சி ரொம்ப ஹாப்பி ஆகுறியா என்ன, இந்த பிளேஸுக்கு நான் லாராவை வர வச்சுட்டேன், லாரா இந்த பிளேஸுக்கு எப்போவோ வந்துட்டா, இங்கே லாரா பண்ணுற ப்ராப்ளத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஜங்குக் இந்த பிளேஸே வேண்டானுங்கிற மாதிரி போகட்டான் போகிறான். அப்புறம் லாராவை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறான், அது நடக்கவே நடக்காது. நான் இருக்க சொல்ல ஜங்குக்கு இந்த ஹவுஸ்லேருந்து எங்கேயும் போக மாட்டான். என்ன
பயம் விட்டு போச்சா என்ன? எடுத்து பேசின மாதிரி தெரியுது. ஓ, உன் கசின் பிரதரோட சன் இல்லை? அச்சோ. பட் மிஸ்ஸஸ் கிம், நான் உன்னோட ஹஸ்பண்ட். நான் என்ன திங்க் பண்ணுறேனோ அதுதான் இங்கே நடக்கும். லாராவை தான் மேரேஜ் பண்ணிப்பான். இந்த பிளேஸில் ஜங்குக்கு எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாது. அவன் வில்லேஜுக்கு தான் போவான் அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் இந்த மாதிரி பேசிட்டு போனா வரட்டும் அந்த லாரா, நான் என்ன தான் பண்ணுறானுங்கிறத நானும் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி டேயோட அம்மாவும் நோட் பண்ணிட்டு இருந்தான். இப்போ கம்பெனியில் தான் நம்ம டே தான் ஜங்குக்கோட ஆன்சர் ஹோல்ட் பண்ணபடியே கம்பெனிக்குள்ளே கூட்டிகிட்டு இருந்தா. ஐயோ, மூவியில் ட்ராமாவில் பாட்டுடா, கம்பெனினா இப்படி தான் இருக்குமாடா, வில்லேஜில் இவ்வளோ பெரிய பில்டிங்கை நான் பார்த்ததே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்டாங்கிற மாதிரி பில்டிங்க்கு வெளியே அந்த கம்பெனிக்கு வெளியே நின்று பில்டிங்கை கீழேயும் மேலேயும் பாட்டுட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி பாட்டுட்டு இருக்கிறதே நோட் பண்ணிவிட்டேன். ஜங்குக்கோட இப்போ ஹோல்ட் பண்ணபடி, என்ன ஜங்குக்கா ஈவினிங் வரைக்கும் இதே பிளேஸில் நின்று என்னோடய கம்பெனியில் எத்தனை ஃப்ளோர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்ன போறியா